அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நாட்டுக்கோழி பெரட்டல் செய்ய போகிறேன். அதுக்கு கறி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதையும் போட்டுக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டு இதோட வெங்காயம் வெந்தோடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கி கொஞ்சம் நேரம் தக்காளி வேகிற வரை மூடி போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு சட்டி சூடானோன்னா 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதோட ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு கோழியும் தூக்கி போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு தீயை சிம்மில் வச்சு போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க இதையும் நுணுக்கி எடுத்துக்கலாம் மசாலாவையும். கறி நல்லா வெந்துருச்சு. குக்கரில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சட்டியில் வச்சாலே போதும். இது வறுத்த நம்ம மசாலாவை அரைச்சி வச்சுருக்க மசாலாவை தூக்கி போட்டு நல்லா கிண்டி மறுபடியும் மூடி போட்டு அப்படியே சிம் தீயில் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி நல்லா வற்றிருச்சு. நல்லா வற்றிருச்சு. ஒரு நல்ல சூப்பரான நாட்டுக்கோழி பெரட்டல் ரெடி. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.